ஃபர்ஸ்ட்டாக உடம்புக்கு குளிச்சதுக்கு அப்புறம் தான் உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் முகத்தில் இருக்கிற துவாரங்கள் வழியாக வெளியாயிரும். அதுக்கப்புறம் தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். செகண்டாக நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்போ தான் ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். தேர்டாக ஒரு நாளைக்கு 5 டைமாவது தோப்பு காரணம் போடணும். உங்களுக்கு முடிஞ்சால் 10 தோப்பு காரணமாவது போடணும். உங்களோட மூட்டுகள் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். ஃபோர்த்தாக வாரத்துக்கு ஒரு வேளையாவது சாப்பிடாம இருக்கணும். நம்மளோட வயிறு சுத்தமாயிரும். முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டான பொருட்களை தூக்க பழகிக்கோங்க. நம்மளோட தசைகள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்கள் எந்த வேலையும் கொடுக்காம இருந்தால் சீக்கிரமாகவே தசைகள் வலுவிழந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் டாய்லெட்டையே யூஸ் பண்ணிக்கோங்க. மலச்சிக்கல், பைல்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. செவன்த்தா, உணர்ச்சியை தூண்டக்கூடிய படங்களை பார்க்காம மோட்டிவேஷன் படங்களையும் காமெடி படங்களையும் பாருங்க. அப்போ நமக்கு லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். எயித்தா, அடிக்கடி கண்ணாடியை கழட்டி வெறும் கண்களாலையும் பார்க்க பழகிக்கோங்க. நயன்தா, பானை தண்ணீர், உலோக பாத்திரங்கள் இருக்கிற தண்ணீர், இந்த தண்ணீர் குடிங்க. உலோக சத்துக்களும் உயிர் சத்துக்களும் உங்களுக்கு அதிகமாயிரும். லாஸ்டா, என்ன சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் சீரகத்தை மென்று சாப்பிடுங்க. கேஸ், மந்த உணர்வு இதெல்லாம் வராமல் இருக்கும். தேங்க்யூ.